ஆங்கில புத்தாண்டு தொடங்க இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் சிவகாசியில் கேலண்டர் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான செய்திகளை இப்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி உற்பத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சிறந்து விளங்குவது அச்சுத் தொழிலாகும். ஆண்டொன்றிற்கு 100 கோடிக்கு மேல் அச்சுத் தொழில் வர்த்தகமாவதாக கூறப்படும் நிலையில் 2017ஆம் ஆண்டுக்கான தினசரி காலண்டர்களை உருவாக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். 2017ஆம் ஆண்டு தொடங்க இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் காலண்டர் தயாரிப்பில் பல்வேறு நிறுவனங்கள் தீவிரம் காட்டி வருகின்றன. ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேலைகள் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குப்பா. நாங்கள் பண்ணுற காலண்டரில் 5.5க்கு 6.5 அப்படிங்கிற மினி காலண்டர்லேருந்து 27 இன்ச்சஸ்லேருந்து 27க்கு 37 அப்படிங்கிற சைஸ் வரைக்கும் உள்ள ஜெயின் காலண்டர் வரைக்கும் பண்ணுறோம். வேரியஸ் சைஸ் இருக்குது. 10 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 1600 ரூபா வரைக்கும் உள்ள காலண்டர் நாங்கள் தயார் பண்ணி சப்ளை பண்ணுறோம். சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படும் தினசரி காலண்டர்கள் உலகளவில் விற்பனை செய்யப்படுவதால் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் தயாரிக்கப்படுகின்றது. சுப நேரம், ராசி பலன், மருத்துவ குறிப்புகள் உள்ளிட்டவைகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதால் 10 ரூபாயில் இருந்து 1200 ரூபாய் வரை காலண்டர்கள் விற்பனையாகின்றன. இந்த நிலையில் விற்பனையை அதிகரிப்பதற்காகவும் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காகவும் புதிய வகையான காலண்டர்கள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 10 வருஷமாக அந்த காலண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்லிப் போட்டுறது, பிரேம் மெத்த எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் சிவகாசியில் காலண்டர் தயாரிக்கிறத பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலைநயத்தையோடு நல்லா புதுமையாகவும் தயாரிக்கிறாங்க. நல்லா இருக்குது. வாடிக்கையாளர் அதிகமாக ஆர்வம் காட்டி வாங்கினாங்கன்னா எங்களுக்கும் 6 மாதம் ஃபுல்லாக வேலை இருக்கும். மின்தடை இல்லாமல் இருந்தாலும் எங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது மை, காகிதம் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலையும் தொழிலாளர்களின் ஊதியமும் உயர்ந்துள்ளதால் அதிக அளவில் முதலீடு தேவைப்படுவதாக காலண்டர் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படுவதால் அச்சுத் தொழிலில் தொடர்ந்து ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு குறித்த நேரத்தில் தர முடியாத நிலை உள்ளதாகவும் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2017க்கான காலண்டர் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் கம்பெனியில் மெகா, செயிண்டு இந்த மாதிரி நிறையா டிசைனான காலண்டர்களும் போட்டுருக்காங்க. 3D காலண்டர்களும் எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் வெளியிட்டுருக்கோம். எங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் எங்களுக்கான கூலி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வரும் அச்சுத் தொழில் சிறந்து விளங்க போதிய மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயிலானி, நியூஸ் 7 தமிழ், சிவகாசி.